நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏயுடி யூஎஸ்டி பார்க்கலாம். ஏயுடி யூஎஸ்டி லாங் டைம் உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஒரு பையிங்க்கு மார்க்கெட் வந்து பையிங் ரேஞ்ச் இதில் வந்து பார்க்குது. ஸோ அந்த பையிங் ரேஞ்சு தான் ஹையை உடச்சிருக்கு மந்த்லியில். ஸோ வீக்லியில் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடம், நெக்ஸ்ட்டு இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ எகைன் இந்த சப்போர்ட் நல்லா விக்கு கொடுத்துருக்கு. இந்த விக்கு கொடுத்து இந்த சப்போர்ட்டு நேராக இந்த ஹையை போய் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ லாங் டைம் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு சின்ன கரெக்ஷன் வருது. ஸோ அந்த கரெக்ஷன் வந்து இது ஒரு வரலாம் அப்படின்னா வீக்லி க்ளோசிங்கில் இங்கே வச்சுருக்கு. ஸோ மேபி இந்த கரெக்ஷன் உங்களுக்கு டேயில் நல்லா வந்து பார்த்தா நல்லா ப்ரீஃபாக தெரியும். ஸோ கரெக்ஷன் வந்து இந்த ரேஞ்சு ஆர் இந்த ரேஞ்சு இங்கே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகணும் ஆகி க்ளோசிங் வச்சு அந்த டைமில் பார்க்கலாம். ஸோ ரெண்டு இடம் வந்து கரெக்ஷனுடைய சப்போர்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வரட்டும் கீழே மேபி செல்லிங் போனால் நல்லா செல்லிங் போகலாம். கம்மி வீக்கு நல்லா செல்லிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா மண்டே மார்க்கெட்டு இது செல்லிங் எடுக்கலாம். எந்த ரேஞ்சில் வந்தால் செல்லிங் எடுக்கலாம்னு சொல்லிடுறேன். ஸோ மண்டே நீங்கள் செல்லிங் எடுக்கிற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.68,000 ஷூராக செல்லிங் போகலாம். ஸோ இன்னும் பெருசாக உங்களுக்கு அந்த மூமெண்ட் இங்கே இந்த ரேஞ்ச் 680 கரெக்டாக இந்த ரேஞ்சிலே உங்களுக்கு நீங்கள் செல்லிங் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஹைக்கு மேலே பஃபர் ஜோன் கொடுத்து வைங்க. நல்ல மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு 2000 பாயிண்ட்ஸ் டார்கெட் பார்க்கலாம். ஸோ நல்லா கம்மி வீக்கில் செல்லிங் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் தாராளமாக செல்லிங் எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ.